நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. என்னென்னா, வெள்ளிக்கிழமைனாலே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, எல்லா நாளுமே வேலை இருக்கும். வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைங்கள்லாம் நமக்கு இருக்கும். என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பாடு செய்யணும், பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், வீட்டுக்காருக்கு லஞ்ச் கட்டணும், அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும், சாமி ரூமை க்ளீன் பண்ணணும், சாமி பாத்திரங்களை கழுவணும், அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் வீடு துடைக்கணும், பாத்ரூம் கழுவணும், இதுக்கு நடுவில் துணி துவைக்கிற வேலை இருந்தால் அதையும் நம்ம செய்யணும். இதெல்லாமே செஞ்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்போம். அப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் சும்மா தானே இருந்தேன், ஏன் சாப்பாடு செய்ய இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தாங்க தெரியும் அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு. நான் எல்லாரையும் சொல்லலைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Bye.